வணக்கம். இப்போ ஆப்டிலே வயரிங் கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம். ஆப்டிலே டைமர் இது. இதில் டெர்மினல் பார்த்தீங்கன்னா ஏ ஒன் இருக்கு, ஏ1 அண்ட் ஏ2 இருக்கு. இது ஆக்சிலரி பவர். இது டெர்மினல் நம்பர் 15 பார்த்தீங்கன்னா காமனு. ஒய்1 சிக்னலு. 18 பார்த்தீங்கன்னா என்ஓ நார்மல் ஓப்பனு. நம்பர் 16 பார்த்தீங்கன்னா என்சி பாயிண்ட். இது இப்போ வாங்க வயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைமருக்கு ஏ2ல நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை பிரேக்கர்ல இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துட்டு டைமரோட ஏ2ல நான் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் ரெண்டு பேஸ் எடுத்துட்டு ரிலேவோட ஏ1க்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரிலேவோட ஏ1ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். பிரேக்கர்ல இருந்து இன்னொரு பேஸ் எடுத்துட்டு நம்பர் 15ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். டைமரோட காமன் பாயிண்ட்ல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். டைமரோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா டைமரோட லோடுக்காக ஒரு இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதை நம்பர் 18ல ஒரு வயர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா இண்டிகேஷனோட நியூட்ரலை டைரக்டா பிரேக்கர்ல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா டைமருக்கு ஒய்1க்கு நம்ம சிக்னல் கனெக்ட் பண்ணணும். அதை ஒரு என்ஓ புஷ் பட்டன்ல ஒரு பிரேக்கர்ல இருந்து டைரக்டா ஒரு பேஸ் கனெக்ட் பண்ணிட்டு என்ஓ புஷ் பட்டனோட அவுட் எடுத்துட்டு ஒய்1ல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது டெஸ்டிங்காக ஆகுது. ஒய்1ல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒய்1 சிக்னலு. இப்போ வாங்க வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பிரேக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். புஷ் பட்டன் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு 10 செகண்ட் கழிச்சு ஆஃப் ஆகும். இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் நான் செட் பண்ணியிருக்கேன். Thank you for watching video.